உங்கள் பெயரின் முதல் எழுத்து உங்களை பற்றி என்ன சொல்கிறது? இந்த வீடியோவிலே மொத்தம் 9 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினாவிற்கும் 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஒன்றை தேர்வு செய்து வரும் மதிப்பெண்ணை 9 கேள்விக்கும் மொத்தமாக கூட்டிக் கொள்ளவும். நீங்கள் பெரும்பாலும் இதில் எதை குறிக்க விரும்புகிறீர்கள்? காஃபி, டீ, ஜூஸ், பீர்? விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெரும்பாலான நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள்? கார் ஓட்டுவேன், இசை கேட்பேன், ஷாப்பிங் செல்வேன், விளையாடுவேன். நீங்கள் உங்கள் விடுமுறையை செலவிட விரும்புகிறீர்களா? குடும்பம், நண்பர்கள், கனிய பெண் அல்லது ஆண் நண்பருடன் கனியாக நீங்கள் வேறொருவரின் பெயரால் அழைக்கப்படுகிறீர்களா? அநேகமாக ஆம். உறவினர்? நிச்சயமாக இல்லை. ஆம், ஒரு குடும்ப நண்பர். உங்கள் பெயரின் முதல் எழுத்து என்ன? AGRTYNGUX BCLFHO PIVS KWDMQZE. உங்கள் பெயரை எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? 1, 2, 3. 3க்கு மேல். எந்த வார்த்தை உங்களை சிறப்பாக விவரிக்கிறது? பார்வையாளர், தலைவர், படைப்பாளி, பின்பற்றுபவர். நீங்கள் எந்த வகை திரைப்படத்தை பார்க்க விரும்புகிறீர்கள்? திகில, காதல், நகைச்சுவை, த்ரில்லர்? உங்கள் பெயர் ஏதேனும் வெளிநாட்டு மொழியில் இருந்து வந்ததா? ஆம், இல்லை, இருக்கலாம், நிச்சயமில்லை. இப்போது நீங்கள் உங்கள் மொத்த புள்ளிகளை கூட்டிக் கொள்ளுங்கள். 90லிருந்து 160 மதிப்பெண்கள். உங்களுக்கு தலைமை பண்பும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். அழகாகவும் திறமையுள்ளவராகவும் இருப்பீர்கள். கொஞ்சம் படபரப்பு உள்ளவராகவும் இருப்பீர்கள். சென்சிட்டிவ் அதிகம் இருக்கும். ஸ்மார்ட்னஸ் அதிகம் இருக்கும். கிரியேட்டிவ் திங்கிங் உள்ளவராகவும் இருப்பீர்கள். 170 இருந்து 230 மதிப்பெண்கள். உங்களுக்கு போதும் என்கிற மனப்பாந்து இருக்கும். சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். முன் கோபம் அதிகமாக இருக்கும். உதவும் குணமுள்ளவராகவும் சுறுசுறுப்பானவராகவும் இருப்பீர்கள். மற்றவர்களால் விரும்பப்படுபவராகவும் இருப்பீர்கள். 240 இருந்து 300 மதிப்பெண்கள். உண்மை, நியாயம், நேர்மை குணம் இருக்கும். மற்றவர்களிடமும் இதை எதிர்பார்ப்பீர்கள். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். குடும்பத்தின் அக்கறையுள்ளவர். நீங்கள் திறமையுள்ளவராகவும் அழகானவராகவும் இனிமையானவராகவும் இருப்பீர்கள். நகைச்சுவை உணர்வும் அதிகம் இருக்கும். 310 360 மதிப்பெண்கள். பாசிட்டிவ் உணர்வுள்ளவராக இருப்பீர்கள். அதிக பொறுமை உள்ளவராகவும் வாய்ப்புகளை உருவாக்குபவராகவும் இருப்பீர்கள். அன்பானவராகவும் திறமை உள்ளவராகவும் இருப்பீர்கள். நல்ல ஒழுக்கம் உள்ளவராகவும் கவர்ச்சிகரமானவராகவும் இருப்பீர்கள். மனிதனுக்குள் இருக்கும் 6 எதிரிகள். கோபம் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி தவறான தீர்மானங்களை எடுக்க வைக்கும். பேராசை, கிடைத்ததைக் கொண்டு திருப்தி கொள்ளாமல் மேலும் மேலும் ஆசை கொள்வது. பொறாமை, தன்னை விட வேறு எவரும் உயர்ந்துவிடக்கூடாது என்ற தீய எண்ணம். அகங்காரம், மற்றவர்களைக் காட்டிலும் தான் தான் உயர்ந்தவன் என எண்ணுதல். மோகம், ஒன்றின் மீது அளவற்ற பற்றுக்கொண்டு அதை எப்படியாவது அடைய வேண்டும் என எண்ணல். காமம், எதன் மீதும் தர்ம நீதிக்கு எதிராக ஆசை கொள்வது. நமக்குள் இருக்கும் இந்த 6 எதிரிகளை பக்குவமாக கையாள தெரிந்தால் நம்மைச் சுற்றி ஒரு எதிரி கூட இருக்க மாட்டார்கள்.